வணி செந்தமிழ் சேனல் வாழ்த்துக்களுடன் உங்கள் வணி அனுஷ்கா. நம்ம இன்னைக்கு அர்த்த சாஸ்திரம் சொல்லும் உண்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏமாற்றும் கணவன் மனைவி, போலியான நண்பன், சோம்பேறியான வேலைக்காரன் ஆகியவர்களுடன் வாழ்வது ஒரு கொடிய விஷப்பாம்புடன் வாழ்வதை போன்றது. இது நிச்சயம் மரணத்தை தரும். ஒருவன் தன்னுடைய கஷ்டகாலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே காக்க வேண்டும். வேலைக்காரனை வேலை செய்யும் போதும், உறவினர்களை கஷ்டம் வரும்போதும், நண்பனை ஆபத்து நேரும் போதும், மனைவியை நோயாய்ப்படும் போதும், துரதிர்ஷ்டமான காலத்திலும் அறியலாம். 6 கூரிய நகங்கள் அல்லது கொம்புகளுடைய மிருகம், ஆயுதம் ஏந்திய மனிதன். அரச குடும்பத்தில் பிறந்தவர்களை ஒரு நாளும் நம்பக்கூடாது. ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றிய அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான். அறிவுள்ளவன் தன் குழந்தைகளுக்கு சகல வித்தைகள் பயிலும் வாய்ப்பை தேடித் தருவான். ஒரு நாளும் ஒன்றை படிக்காமலும், ஒரு வரியாவது, ஒரு சொல்லையாவது கற்காமலும், நல்ல காரியங்களில் ஈடுபடாமலும் செல்ல வேண்டாம். நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும், நல்ல வசதிகள் இருந்தாலும், கல்வி கற்காவிடின் ஒருவன் வாசனையற்ற மலரை போன்றவனாவான். உங்கள் குழந்தையை 5 வயது வரை கொஞ்சுங்கள். 5லிருந்து 15 வயது வரை தவறு செய்தால் தடியால் கண்டியுங்கள். 15 வயதுக்கு மேல் நண்பனாக நடத்துங்கள். கற்பது பசுவை போன்றது. அது எல்லா காலங்களிலும் பால் சுரக்கும். அது தாயை போன்றது. எங்கு சென்றாலும் நம்மை காக்கும். ஆதலால் கற்காமல் ஒரு நாளும் வீணாக செல்ல வேண்டாம். கடலில் பெய்யும் மழை பயனற்றது. பகலில் எரியும் தீபம் பயனற்றது. வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது. நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் 6 சுவை உணவு பயனற்றது. அதுபோல் முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. காமத்தை விட கொடிய நோய் இல்லை. அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை. கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லை. எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு. பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கின்றது. அவனைத்தான் அறிவாளி, பண்டிதன் என்று உலகம் போற்றுகின்றது. பிறவி குருடனுக்கு கண் தெரிவதில்லை. அதுபோல் காமம் உள்ளவனுக்கு கண் தெரியாது. பெருமை உள்ளவனுக்கு கெடுதி தெரியாது. பணம் பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனுக்கு பாவம் தெரியாது. பேராசை கொண்டவனை பரிசு கொடுத்தும், பிடிவாதம் உள்ளவனை சலாம் போடுவதன் மூலமும், முட்டாளை நகைச்சுவை மூலமும், அறிவாளியை உண்மையான வார்த்தை மூலமும் அணுகலாம். சிங்கத்திடம் இருந்து 1ஐயும், கொக்கிடம் இருந்து 2ஐயும், கழுதையிடம் இருந்து 3ஐயும், கோழியிடம் இருந்து 4ஐயும், காக்கையிடம் இருந்து 5ஐயும், நாயிடம் இருந்து 6 விஷயங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாது. நன்கு ஆலோசனை செய்த பின்பு முழு மனதுடன் உறுதியாக செயல்படும். கொக்கு ஓடுமின் ஓட, உருமின் வரும் வரை காத்து நிற்கும். அதுபோல அறிவாளி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்காலம், இடம், தன் ஆற்றல் கூடும் வரை காத்திருந்து செய்வான். களைப்புற்றாலும் கழுதை தன் வேலையை தொடர்ந்து செய்யவும், வெயில் மழை என்று பாராமல் உழைக்கும், தன் முதலாளிக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஆகிய 3ம் கழுதையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். விடியற் காலை எழுதல், தைரியமாக சண்டையிடுதல், அவருக்கு தேவையானவற்றை பிரித்து கொடுத்தல், தனக்கு தேவையானவற்றை தானே உழைத்து தேடி சம்பாதித்தல் ஆகிய 4ம் சேவலிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இரவில் மனைவியுடன் சேர்ந்து இருத்தல், தேவையான பொருட்களை சேமித்து வைத்தல், யாரையும் எளிதில் நம்பாமல் இருத்தல், தைரியம், எச்சரிக்கை உணர்வு ஆகிய 5ம் காக்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். கிடைப்பதை உண்டு திருப்தி அடைதல், உணவு கிடைக்காத நேரத்தில் பட்டினி இருத்தல், நன்றாக பசி இருந்தும் கட்டளை வரும் வரை காத்திருத்தல், நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனடியாக எழுந்து செயல்படுதல், முதலாளிக்கு விசுவாசமாக இருத்தல், உருவத்தில் பெரிய மிருகமாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்தல் ஆகிய 6 குணங்களை நாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவாளி தனக்கு ஏற்படும் அவமானங்களையும், தன் மன விரக்தியையும், தன் மனைவியின் தீய நடத்தையையும், பிறரால் ஏற்படும் கடும் சொற்களையும் வெளியில் சொல்ல மாட்டான். ஒருவன் தனக்கு கிடைக்கும் மனைவி, உணவு, நியாயமான முறையில் வரும் வருமானம் ஆகியவற்றில் திருப்தி அடைய வேண்டும். ஆனால் கற்கும் கல்வி, தர்ம காரியங்கள் ஆகியவற்றில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். யானையிடமிருந்து 1000 அடி விலகியிருங்கள். குதிரையிடமிருந்து 100 அடி விலகியிருங்கள்.
கொம்பு உள்ள மிருகத்திடமிருந்து 10 அடி விலகிருங்கள். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதரிடமிருந்து விலகியே விடுங்கள். எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர். வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். காடுகளில் நீண்டு நேராக உள்ள மரங்களே முதலில் வெட்டப்படுகிறது. அன்னம் நீருள்ள இடத்தில்தான் வசிக்கும். நீர் இல்லாது போனால் வேறு இடத்திற்கு சென்றுவிடும். அதுபோல் மனிதர்கள் ஆதாயம் உள்ளவரைதான் நம்மிடம் பழகுவார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் உங்களுக்கு மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கலாம். நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாலோ துண்டு எலும்புகளோ தான் கிடைக்கும். ஆதலால் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும். அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும். பயிற்சி செய்யாவிடின் நாம் கற்ற வித்தைகள் வீணாகும். வயதான காலத்தில் மனைவியை இழப்பது, உறவினர்களை நம்பி பணத்தை இழப்பது, உணவுக்காக அடுத்தவரை நாடி இருப்பது ஆகிய மூன்றும் மிகவும் துரதிர்ஷ்டமான சம்பவங்கள். அழகு ஒழுக்கமில்லாத செயல்களால் கெட்டுப்போகும். நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய மரியாதை கெட்ட நண்பர்களால் கெட்டுப்போகும். முறையாக கற்காத கல்வி கெட்டுப்போகும். சரியாக பயன்படுத்தாத பணம் கெட்டுப்போகும். கல்வி கற்றவனை மக்கள் மரியாதை செய்கின்றனர். கல்வி கற்றவன் கட்டளைக்கு அனைவரும் மரியாதை செய்கின்றனர். கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பை தேடித் தருகிறது. ஆதலால் கல்வி கற்பதை ஒரு நாளும் நிறுத்த வேண்டாம். எருக்கம்பூ அழகாக இருந்தாலும் அது சிறப்பான வாசனை தராது. அதுபோல் நல்ல குலத்தில் பிறந்தாலும் அழகாக இருந்தாலும் ஒருவன் கல்வி கற்காவிடின் வீணான மனிதனாவான். மாணவன், வேலைக்காரன், பயணம் செய்பவர்கள், பயத்தில் உள்ளவன், கருவூலம் காக்கும் காவல்காரன், மெய் காவலர்கள், வீட்டை காவல் காக்கும் நாய் ஆகிய 7 நபர்களும் அயர்ந்து தூங்கக்கூடாது. தேவைப்பட்டால் உறக்கத்திலிருந்து உடனடியாக எழுந்து செயல்பட வேண்டும். பாம்பு, அரசன், புலி, கொட்டும் தேனி, சிறு குழந்தை, அடுத்த வீட்டுக்காரனின் நாய், முட்டாள் ஆகிய 7 நபர்களை தூங்கும்போது எழுப்பக்கூடாது. பணம் ஒன்றே ஒருவனை செல்வந்தனாக்காது. பணம் இல்லை என்றாலும் கல்வி கற்றவன் செல்வந்தனாகின்றான். ஒருவன் கல்வி கற்காவிடின் அனைத்தும் இழந்தவனாகின்றான். கஞ்சனுக்கு பிச்சைக்காரன் எதிரியாவான். தவறு செய்யும் மனைவிக்கு கணவன் எதிரியாவான். அறிவுரை கூறும் பெரியவர்கள் முட்டாளுக்கு எதிரியாவார். பூரண நிலவு ஒளி திருடர்களுக்கு எதிரியாகும். கல்வி கற்க விரும்பாதவன், நல்ல குணங்கள் இல்லாதவன், அறிவை நாடாதவன் ஆகியவர்கள் இந்த பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள். அவர்கள் பூமிக்கு பாரம். வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் புற்கள் நடுவில் உள்ள மரத்தடியில் வாழ்வது மிகவும் மேலானது. பல பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் பறக்கிறது. ஆதலால் நம்மிடம் நெருங்கியுள்ளோர் எப்போதும் நம்முடன் இருப்பதில்லை. இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழ வேண்டும். பெரிய யானை சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுகிறது. சிறிய மெழுகுவர்த்தி பெரிய இருளை விளக்குகின்றது. பெரிய மலை சிறிய உளியால் வெட்டி எடுக்கப்படுகிறது. பெரிய உருவத்தினால் என்ன பயன்? உருவத்தை கொண்டு ஒருவரை எடை போடக்கூடாது. வேப்ப மரத்தை கிளை முதல் வேர் வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்பு தன்மை மாறாது. அதுபோல் கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது. சாராய பாத்திரத்தை நெருப்பிலிட்டாலும் அதன் மனம் போகாது. அதுபோல் எத்தனை முறை புனித நதிகளில் குளித்தாலும் மன தூய்மை வராது. கல்வி கற்கும் மாணவன் இந்த 8 விஷயங்களில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். அவை காமம், கோபம், பேராசை, இனிப்பு உணவுகள், அலங்காரம், அதிக ஆர்வம், அதிக தூக்கம், உடலை பராமரிக்க அதிக அக்கறை. உங்கள் தேவைக்கு அதிகமான செல்வங்களை தானமிடுங்கள். இன்று வரை நாம் கர்ணன், பலி சக்கரவர்த்தி, விக்ரமாதித்தனை பாராட்டுகின்றோம். தேனீக்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அது கஷ்டப்பட்டு தேடிய தேனை அது உண்பதில்லை. யாரோ ஒருவன் ஒரு நாள் அவற்றை அழித்து தேனை தூக்கி செல்கிறான். அதுபோல் நாம் பார்த்து பார்த்து சேர்த்த செல்வம் கொள்ளை போகும் முன் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வணி செந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.